சீரிஸ்ல நெக்ஸ்ட் பார்ட் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இண்டிகேட்டர், சரிங்களா? இந்த இண்டிகேட்டரில் நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து இதுல இருந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னு பார்ப்போம். அதில் ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்லாம் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்ன்ற பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ நம்ம சேனல் புதுசாக என் பேர் ஸ்ரீனிவாசன், நீங்கள் பார்த்தது எவ்ரிதிங் கிரிப்டோ சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆன் ட்ராப் பண்ணுங்க. அப்படின்னா நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டைம் தெரிவிச்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ இந்த ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஃபிபனாச்சினா என்னன்னு பார்ப்போம். இந்த ஃபிபனாச்சின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம் தான், சரிங்களா? இந்த மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ல என்னன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்சிக்வெண்ட் நம்பர் ஆஃப் ஆடிங் டூ, சரிங்களா? இது என்னன்னா இந்த 0வும் 1யும் வந்து ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 கிடைக்கும். அடுத்து இந்த 1 and 1, சரிங்களா? இந்த ஒரு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 2 and 1 ஆட் பண்ணும்போது 3. லைக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆட் பண்ணும்போது நெக்ஸ்ட் நம்பர் ஆட் ஆகும், சரிங்களா? அதுக்கு ப்ரீவியஸ் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணும்போது அதுதான் அந்த நெக்ஸ்ட் நம்பர். இது மாதிரி போகிறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிபனாச்சின்ற டேர்ம் வந்து மெயின் ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த ஃபிபனாச்சியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் நம்பர் அதுக்கு பிஃபோர் இருக்க ஒரு லோவர் நம்பரை வந்து டிவைடட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இந்த டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூஸில் நான் சொல்கிறேன், சரிங்களா? இதை வந்து நீங்கள் பர்சன்டேஜில் நோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 161.8%, சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் ரேஷியோ லெவல்னு சொல்லுவாங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் என்ட்ரி லெவல்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதை விட கிராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து மார்க்கெட் இந்த 0.618 ரீஜனை விட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்போ வந்து திரும்பி வந்து ஒரு அப் ட்ரெண்டை பார்த்து போகுதோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ட்ரின்னு சொல்லலாம், சரிங்களா? நல்ல ஒரு என்ட்ரி வந்து இந்த ரேஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து மெயினாக எடுப்பாங்க, சரிங்களா? ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்ல வந்து டவுன் வரப்ப அது வந்து திரும்பி வந்து மேலே போறது, சரிங்களா? ரீட்ரேஸ் ஆகுது. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ட்ரி எடுப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு கோல்டன் என்ட்ரி லெவல்னு சொல்லுவாங்க. இது வந்து கோல்டன் ரேஷியோ. இந்த லெவலில் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக வந்து வெளியே எடுக்க பார்ப்பாங்க, சரிங்களா? இந்த லெவல்லாம் எப்படி ப்ரோ வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹையர் நம்பரை வந்து லோவர் நம்பராக வந்து அதுக்கு ப்ரீவியஸா இருக்க லோவர் நம்பரா வந்து டிவைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 1.618 வேல்யூ வந்து கிடைச்சிச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த அதுக்கப்புறம் இருக்க இந்த பெர்சன்டேஜ்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த 0.618, 0.382, 0.236 இந்த இந்த லெவல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா சேம் ஆப்போசிட், இதோட ஆப்போசிட் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா லோவர் நம்பரை வந்து ஹையர் நம்பரா வந்து டிவைட் பண்ணுவாங்க. அப்படி டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூஸ் தான் சேம் இதுதான். அடுத்து இருக்க இந்த 0.31382 வந்து எப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா சேம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ப்ரீவியஸா இருக்க லோவர் நம்பர் விட்டுட்டு அதை விட அதுக்கு முன்னாடி இருக்கு ஒரு நம்பர் ப்ரீவியஸை விட்டுட்டு இப்போ 34/13 இல்ல வந்து 55/21, சரிங்களா? சாரி 21/55. இது மாதிரி வந்து லோவர் நம்பர் 89/233 இது மாதிரி வந்து நம்பர்ஸ் வந்து இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 0.382 லெவல் கிடைக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த 0.236 லெவல், இந்த லெவல் எப்படி கிடைக்குதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் நம்பரை வந்து ஹையர் நம்பரா டிவைட் பண்றாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிட்வீன்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் எக்ஸாம்பிள் சொல்லலாம் வந்து இந்த 13/55 நடுவில் ஒரு ரெண்டு நம்பரை விட்டுட்டு 13/55, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 15/233, சரிங்களா? அதுக்கு இந்த இடைப்பட்ட வெளியில் பார்த்தீங்கன்னா 89 140 வரையும் இது பண்ணுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 0.236 லெவல் கிடைக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெர்சன்டேஜ் வைஸ்ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து 1.618 into 100ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 161% வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் வந்து 0.618 வந்து நீங்க பெர்சன்டேஜ் பண்ணும்போது 61.8, நெக்ஸ்ட் வந்து 38.2, நெக்ஸ்ட் வந்து 23.6. இதுக்கு இன்பிட்வீன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 0 வந்து இது மெயினா வந்து பார்த்தீங்கன்னா 0 to 100ல இருக்கும். இதுக்கு இன்பிட்வீன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோஸ் அதாவது இந்த வேல்யூஸ்லாம் வந்து இதுக்கு இன்பிட்வீன் தான் இருக்கும். 61.8 ரீஜியன், நெக்ஸ்ட் வந்து 50.5 ரீஜியன், சரிங்களா? அடுத்து வந்து 38.2, 23.6 இது மாதிரி ரீஜன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இடைப்பட்டதான் இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிபனாச்சின்னு சொல்றோம், சரிங்களா? இதுல ஃபிபனாச்சின்ற ரேட் நான் வந்து சொல்றேன், சரிங்களா? அடுத்து ஃபிபனாச்சி என்ன சொல்லும்போது இதை ரீட்ரேஸ்மெண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா அதை உங்களுக்கு வந்து நான் ட்ரேடிங் வியூல காட்டுறேன் எது ரீட்ரேஸ்மெண்ட்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் பார்த்துருப்போம். இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்னா என்ன பார்ப்போம். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல போகுது. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட்ல போகுது மார்க்கெட்.
இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவல் சரிங்களா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், இது மாதிரி வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் நிறைய இருக்கு சரிங்களா. இதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட் இப்படியே போயிட்டு இருக்க மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரும்பி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ரீஜன் இருக்கு, இதை உடச்சிட்டு இப்படி மேல போகுது. திரும்பி பாத்தீங்கன்னா திரும்பி இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பி இப்படி போது பாத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பை எடுப்பாங்க, இல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பை எடுப்பாங்க சரிங்களா. சேம் லைக் வைஸ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இப்படி சரிங்களா, அடுத்து வந்து ஒரு என்ட்ரி இது மாதிரி வந்து பை வந்து இப்படி எடுப்பாங்க, இல்ல பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா இப்படி எடுத்துருவாங்க சரிங்களா, இங்க வாங்குவாங்க இங்க வித்துருவாங்க சரிங்களா. இதுக்கு நடுவில் இருக்க இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து லெவல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இது எக்ஸாம்பிள் வந்து 0 லெவல்ல இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா 100 இருந்துச்சுன்னா இதுதான் பாத்தீங்கன்னா வந்து ஃபிபனாச்சி வரைவாங்க. இங்க இருந்து இந்த 0 to 100 வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து வரையலாம் சரிங்களா. அதே மாதிரி டவுன் ட்ரெண்டுக்குன்னா பாத்தீங்கன்னா கீழே இருந்து பாத்தீங்கன்னா அப்ல வரைவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வரைஞ்சி காமிக்கிறேன் எப்படி வரையணுன்றத சரிங்களா. இதுதான் பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ரீட்ரேஸ்மெண்ட்னா போயிட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்க ஒரு அப் ட்ரெண்ட்ல நவுந்துட்டு இருப்பேன், இன்னொரு ட்ரெண்ட் நோக்கி நவுந்துட்டு இருக்கப்ப ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பி வந்து அந்த அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். இந்த மாதிரி இடத்த தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்றாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிபனாச்சி லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 100 to 0 இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 23.2 ரீஜன், இந்த 38.6 ரீஜன், நெக்ஸ்ட் வந்து 50 ரீஜன், அடுத்து வந்து இந்த 63.8 ரீஜன், இது மாதிரி ரீஜன்ஸ் தான் பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் லைன்ஸா இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம கோல்டன் லைனா சொல்றது பாத்தீங்கன்னா அந்த 161.8 இந்த ரீஜன் பாத்தீங்கன்னா இதுக்கு அப்ல வரும் சரிங்களா. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஒரு சார்ட்ல வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். இதுக்கு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து இந்த ரீஜன்ல இருக்கேன், இதுல எனக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே தெரியாது சரிங்களா. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்லயும் பார்ப்போம். ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரீஜன் எனக்கு தெரியும், சின்னதா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, ஒரு சப்போர்ட்டா இருக்கும் சரிங்களா. ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கிரீன் கேண்டல், பெரிய கிரீன் கேண்டல் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு சரிங்களா. இதை வந்து நம்ம வச்சிருப்போம் ஓகேங்களா. இதை வந்து சும்மா நான் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் அண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிக்கிறேன் சரிங்களா. நம்ம பாக்குற மாதிரி ஒர்க் ஆகுதான்றது சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே. இது வந்து நான் வந்து ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் பண்ணா நான் ஆல்ரெடி வந்து நான் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும். நான் மோரோவர் பாத்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பேஸ் தான் பாத்தீங்கன்னா நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருவேன் சரிங்களா. இப்போ வந்து நீங்க வந்து இதுக்கு மேல நீங்க டார்கெட் அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஏன்னா சேம் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா ரீட்ரேஸ் எடுத்திருக்கு, திரும்பி இதை ஒரு ரீட்ரேஸ் கன்ஃபார்ம் பண்ணலாமே. அப்படி பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு ப்ரீவியஸா வந்து நீங்க என்ன வந்து ஒரு ஸ்விங் எப்படி இருந்திருக்கு அதை பார்த்தா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இதை ஒரு ஸ்விங்கா கன்சிடர் பண்ணிப்போம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இதை ஒரு ஸ்விங்கா கன்சிடர் பண்ணிப்போம். என்னதான் எப்படிதான் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம்னு பார்ப்போம் சரிங்களா. இதுல வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேல மூவ் ஆக போகுது சரிங்களா, ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்விங்கோட ஹைல இருந்து இந்த டவுன் சரிங்களா, இதை வச்சோம்னு வச்சுங்க நமக்கு பாருங்க இது ஒரு ஸ்விங்னு சொன்னோம் ஓகேங்களா. இந்த ஸ்விங்கை வரையும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 1.618 அதாவது 161% ரீஜனை வந்து பாத்தீங்கன்னா நியர்லி $2.96 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட் அடிச்சிருக்கு. இது ஒரு நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கப்ப நம்ம வந்து யோசிச்சிருப்போம், சரி நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஹை பார்த்துட்டோம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் இந்த இடத்துல நகர்ந்த மார்க்கெட் ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து கீழே நகருது, நீங்க வந்து இந்த இடத்துல நிக்கிறீங்க சரிங்களா. இந்த இடத்துல நிற்கும் போது நீங்க நான் ஒரு ஸ்விங்கை பாக்குறீங்க, இந்த வந்து ஒரு ஸ்விங்கை கன்சிடர் பண்ணி இதுக்கு வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வரையறீங்க. அதோட கோல்டன் ரேஷியோ லெவலான இந்த 1.618 ரீஜனை வந்து பாத்தீங்கன்னா டச் ஆயிருக்கு சரிங்களா. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா அன்னோன் லெவல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2.618 ரீஜன் இருக்கு. இதுக்கும் மேல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3.618 ரீஜன் இருக்கு சரிங்களா. இது மாதிரி லெவல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வரத்துக்கு கொஞ்சம் ரேர் கேஸ் தான், பட் வந்து இந்த லெவல்ஸ்லாம் வரலாம் ஓகேங்களா. இது வந்து கிடைச்சிருச்சு சரிங்களா. சரி இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல நிக்கிறோம், இப்போ இங்க இருந்து எப்படி மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லெட்ஸ் கன்சிடர் இது ஒரு ஸ்விங், இது ஒரு ஸ்விங்கா எடுத்துக்கலாம், இல்ல போலா இதையும் ஒரு ஸ்விங்கா எடுத்துக்கலாம். சும்மா போட்டுதான் பார்ப்போமே சரிங்களா. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இங்க ஒரு ஹையரை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து
ஒரு லோவர் ஹை கிரியேட் ஆயிருக்கு, சாரி லோவர் லோ கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோவர் ஹை. ஏன்னா அந்த ஹையர் ஹையை விட பாத்தீங்கன்னா இந்த ஹை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி கீழே தான் வந்து போயிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல போக போகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம். சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து கீழே போகலாம், இது வந்து எவ்வளவு தூரம் மேலே போகலான்றத ஒரு டார்கெட்டுக்காக நம்ம எடுத்தோம். இப்போ மார்க்கெட் வந்து எவ்வளவு தூரம் கீழே போகலாம், இந்த எவ்வளவு தூரம் மேலே போறதுக்கு ஒரு அப் ட்ரெண்ட்ல போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட டிமாண்ட் ஜோன்ல இருந்து சப்ளை ஜோனுக்கு போனோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போறதால நாம வந்து சப்ளைல இருந்து டிமாண்ட் ஜோன் பார்க்கணும், எவ்வளவு தூரம் கீழே போறதுன்றதுக்கு. ஓகே, இந்த ஃபிபனாச்சி இப்போ டெலீட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து மார்க்கெட்ல வந்து நம்ம இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். ஒரு டவுன் ட்ரெண்ட் பார்த்த மாதிரி இருக்கு. சரிங்களா? இங்க இருந்து மார்க்கெட் எவ்வளவு கீழே ப்ரோ போகலாம், சரிங்களா அப்படி கேட்டீங்கன்னா வந்து நான் அப் போறதுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்விங்கா கன்சிடர் பண்ணி நம்ம போட்டோம். இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து எவ்வளவு கீழே போகலான்றது பார்த்தோம்னா, சரிங்களா இங்க ஃபிபனாச்சி எடுத்துப்போம். இப்போ வந்து நம்ம வந்து டவுன் ட்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வரையணும்னு வச்சுன்னா, இங்க இருந்து பாத்தீங்கன்னா கீழே வரையணும். சரிங்களா? 0 to 100ல வரையணும். சரிங்களா? இங்க இருந்து இப்படி வரையும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரீஜன் வரையும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த ஒரு லெவல் இருக்கு. சரிங்களா? அதாவது 0.38 ரீஜன் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இந்த ரீஜன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா வந்து இந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்லாம் பாருங்க, கிட்ட கிட்ட இருக்கு. பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மேட்சிங்கா அந்த இடத்துக்கு வந்து மேட்சிங்கா இருக்கு. இந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து இந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா திரும்பி வந்து கீழே இறங்குதுன்னா ஒரு ரீட்ரேஸ் ஆகும். மார்க்கெட் கீழே வர மார்க்கெட், இப்படி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வர மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி இப்படி ஒரு ரீட்ரேஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அன்னோன்ல நமக்கு வந்து தெரியாதுன்ற இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு தான். ஆனா வந்து இது வந்து ஷார்ட் டேர்ம்ல நடந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எவ்வளவு ஹை போகலான்றது வந்து பார்த்திருப்போம். அதுக்காக தான் இது மெயினா பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ பார்ப்போம்.